இவர் மார்க்கெட் பக்கமா போகும்போது தங்க முட்டை போற கோழியை ஒருத்தர் விற்கிறத பாக்குறாரு. இந்த கோழி எவ்வளோன்னு நான் அவர்கிட்ட கேட்டா 50,000 யூரோஸா. நம்ம ஊர் காசுக்கு ஒரு 46 லட்ச ரூபா வரும். இவ்வளவு காசுக்கு நான் எங்கடா போறதுன்னு யோசிச்சுட்டு சரி அண்ணா எங்கே இருங்க நான் போய் காசு கொண்டு வரேன்னு பேங்குக்கு போய் 20% வட்டியோட 50,000 யூரோஸை கடன் வாங்கிட்டு வந்து அந்த தங்க முட்டை போற கோழியை வாங்கிடுறாரு. இப்போ வீட்டுக்கு போய் கோழியை ஒய்ஃப் கிட்ட காட்டிட்டு இந்த கோழி போடுற தங்க முட்டையெல்லாம் புறக்கி வித்துட்டு என்னெல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வரதுக்கு. கிச்சனுக்குள்ள வந்து ஏதாவது சவுண்ட் வருதுன்னு போய் என்னன்னு பார்த்தா அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. இவர் ஒரு பொண்ணு கூட டேட்டிங்காக டின்னர் சாப்பிட்டா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா அங்க இருக்க வெயிட்டர் ஸ்டைலா ஒயின் பாட்டில சுத்தி ஒயினை ஊத்தி காட்ட இவர் கூட வந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஆனா இவருக்கு என்னடா இது நம்மளால இவனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகலான்னு கடுப்பாகுது. திரும்ப வந்த வெயிட்டர் இன்னொரு ட்ரிக் பண்றேன்னு இவங்க இருக்க டேபிளோட துண்டை மேல உள்ள எதுவுமே கீழே விழாம எடுத்து காட்டுறாரு. ஒரு போக்க பார்த்தா நம்மளால இவன் கரெக்ட் பண்ணிட்டு போயிருவான் போலயே. இதை இப்படியே விடக்கூடாதுன்னு இந்த ட்ரிக் பண்றதுன்னு பெரிய கஷ்டமா. இப்போ நான் எப்படி பண்றேன் பாருங்கன்னு பக்கத்து டேபிளுக்கு போய் டேபிள் மேல உள்ள துணியை உருவுறேன். அங்க உட்காந்து பாட்டியோட ட்ரெஸ்ஸை உருவிறாரு. இவர் தான் டைலர் அண்ணன். ஊருக்குள்ள ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்க ஒரே ஒரு டைலர்னா அது அண்ணன் தான். இப்போ ஒரு கஸ்டமர் அண்ணன் கிட்ட வந்து நல்ல ஸ்டைலா ஒரு சட்டையை தச்சு கொடுங்கன்னு கேட்க அண்ணனும் பக்காவா சைஸ் எல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு நாளைக்கு வந்து அந்த சட்டையை வாங்கிக்கப்பான்னு சொல்லி கஸ்டமர் அனுப்பி விட்டுட்டு நைட்டு ஃபுல்லா கஷ்டப்பட்டு சட்டையை தச்சு அந்த கஸ்டமர் கிட்ட போட்டு பார்க்க சொல்லி கொடுக்குறாரு. நம்ம டிசைனே அவன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டானேன்னு வருத்தத்தோட வேற டிசைன்ல தச்சு கொடுக்க அதை விட இது நல்லா இல்ல, நல்ல வித்தியாசமா கொடுக்க. அதுக்கப்புறம் 2-3 நாள் தூங்காம சூப்பரா ஒரு சட்டையை தச்சு அந்த கஸ்டமர் கிட்ட கொடுக்க ஒரு திருடன் பொண்ணு கிட்ட பேக புடுங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்து இந்த கஸ்டமர் டக்குன்னு சட்டை பேனெல்லாம் பிச்சு போட்டு ஹல்கா மாதிரி ஹெல்ப் பண்ண ஓடிடுறான். அறிவு வேணாங்க, நான் கேட்க மாட்டேனாங்க. இதுக்காடா இவ்வளவு கஷ்டப்பட்டு இதை தச்சேன்னு இவருக்கு ஒரே வருத்தம். இவங்க வெயிட்டான இந்த பேகை தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து இழுக்க முடியாம இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப இங்க வந்து இவர் என்ன மேடம் ஹெல்ப் வேணுமான்னு கேட்க ப்ளீஸ் ஹெல்ப் மீ சரின்னு இவரும் பயங்கர வெயிட்டா இருக்க அந்த பேக்கை கொண்டு போய் அவங்க கார்ல வச்சிடறாரு. உடனே அந்த அக்காவும் ஹெல்ப் பண்ணதுக்காக பேக்ல இருந்து நிறைய பணத்தை எடுத்து இவர்கிட்ட கொடுத்துட்டு பயங்கர ஸ்பீடா அங்க இருந்து போயிருது. என்னன்னு பார்த்தா இந்த பொம்பளை பக்கத்துல உள்ள பேங்கை கொள்ளையடிச்ச கொள்ளக்காரி. இப்ப போலீஸ் வந்து இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. ஐயா தோர நீ சூழ்நிலை கைதி ஐயா தோர. இவர் நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ஏதோ கருகிறவாட வருதுன்னு எந்திரிச்சு பார்த்தா வீடு தீ பிடிச்சி பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. உடனே இவர் வீட்டில் உள்ள வாழ்க்கைக்கு தேவைப்படுற எல்லாத்தையும் காப்பாற்றணும் முடிவு பண்ணி இவரோட ஃபேவரட்டான சட்டைங்க புக்ஸ் டீ கப்பு பிளே ஸ்டேஷனு காஸ்ட்லியான தட்டுங்கன்னு எல்லாத்தையும் எரியிற வீட்டுக்குள்ள பல்ட்டியெல்லாம் அடிச்சு உயிரை பணைய வச்சு வெளியே கொண்டு வராரு. ஆனா இவ்வளவு பொருளை காப்பாற்றின அந்த மனுஷன் பக்கத்துல தூங்கிட்டு இருந்த ஒய்ஃபை காப்பாற்ற மறந்துட்டாரு. சிறப்பான ஆள் நீ. இந்த ரெஸ்டாரண்ட்ல நைட் ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த செஃப்பும் கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ண ஃபுட்டை எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லா கஸ்டமர்ஸும் போனதும் பிளேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கிச்சனுக்கு போய் பார்த்தா கிச்சனே கந்தர கோலமா இருக்கு. சரி இவர் ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு கிச்சனை பலப்பலன்னு க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம் கிளம்புற டைம்ல லாஸ்டா ஒரு கஸ்டமர் வந்துடுறாரு. சாக்லேட் காபி வேணும். க்ளோஸ்ட் சார், வெளியில போர்டு பார்க்கலையா? இப்போ அந்த கஸ்டமர் ஒரு 6-7 ஃபுட் ஆர்டர் பண்றாரு. எதுக்கா சாப்பிட வரீங்க நீங்களாம்? இவன் கேட்கறதெல்லாம் இப்ப சமைச்சோம்னா மறுபடியும் கிச்சன் ஃபுல்லா நாஸ்தி ஆயிரும். அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ளே விடிஞ்சிரும். அதனால இவனை எப்படியா சாப்பிட விடக்கூடாதுன்னு இந்த கஸ்டமர் குடிக்கிற ஜூஸ்ல ஃபுட் பாய்சன் ஆகிற மருந்தை கலந்து கொடுத்துறாரு. எப்படியும் அந்த கஸ்டமர் வயிறு சரியில்லாம போய் சாப்பிடாம கிளம்பிடுவாருங்கிற நம்பிக்கையில இந்த செஃப் வீட்டுக்கு போலாம் கிளம்பிக்கிட்டு இருக்க எழுகையிலே அந்த சாமியும் உறங்கியதே. இவங்க சமையல் பண்ணிட்டு இருக்கும் போது இவங்க ஹஸ்பண்ட் பின்னால வந்து நிக்கிறாரு. அதை கவனிக்காம இவங்க திரும்ப இவங்க கையில இருந்த கத்தியை அவர் நெஞ்சிலே குத்திடுது. ஹஸ்பண்டோட டெட் பாடியை வீட்லயே வச்சுக்கிட்டு இருந்தா நம்ம தான் அவரை கொன்னோம்னு நமக்கு மரண தண்டனை கொடுத்துருவாங்க. அதனால இந்த பாடியை மறைக்கணும்னு முடிவு பண்ணி வீட்டுக்கு பின்னாடி புதைக்க பார்க்க பக்கத்து வீட்டுக்காரங்களாம் சுத்திட்டு இருக்கானுங்க. சரின்னு பாடியை எடுத்து கார்ல போட்டு பல மைல் தூரம் டிராவல் பண்ணி ஆள் நடமாட்டமே இல்லாத அந்த இடத்துல ரொம்ப நேரமா கஷ்டப்பட்டு ஒரு குழியை தோண்டி அந்த பாடியை அதுக்குள்ள இழுத்து போட்டு இலதலையெல்லாம் வச்சு மறைச்சிடலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த அக்கா இவ்வளவு நேரம் இந்த வித்தையெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருந்தது போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னாடியே மாட்டிக்கிட்ட பங்கு. கடைசியில அவங்க பயந்த மாதிரியே நடந்துடுது. இவர் மியூசியம்ல கிளீனரா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க இருக்க ஜாடி சிலைங்கன்னு எல்லாத்தையும் பலன்னு தொடச்சி வச்சுட்டு வேலை முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்ப இவர் கையில இருந்து விளக்கம் மாறுபட்டு அங்க இருந்து எலும்பு கூட கீழே வந்துருது. இதை இப்படியே விட்டோம்னா நம்ம வேலை போயிடும்னு பக்கத்துல இருக்க கார்பெட்டை எடுத்து போட்டு எலும்பு கூட அதுல வச்சு சுத்தி ஸ்டோர் ரூம்ல வச்சுட்டு போயிடுறாரு. ஒரு நாள் காலையில மியூசியமோட இன்சார்ஜ் வந்து பார்த்துட்டு என்ன இவனுங்க ஸ்டோர் ரூமே இப்படி குப்பை தொட்டி மாதிரி வச்சிருக்கானுங்க, சரி தேவையில்லாத பொருளை எல்லாம் எடுத்து ஜங்கியாட்டில் போட்டலாம்னு சில பாக்ஸையும் அந்த கார்பெட்டையும் கார்ல ஏத்திட்டு போய் பார்த்தா ஜங்கியாடே காலையில 11 மணி தான் திறப்பாங்களாம். சரி குப்பையெல்லாம் ஆத்துல போட்டலாம்னு அந்த கார்பெட்டத்துக்கு ஆத்துல போட ட்ரை பண்ண ஏய் ஓடுற ஆத்துல குப்பையை போடுற கட்டி ஃபைனை கட்டுன்னு ஒரு போலீஸ்காரர் வந்து ஃபைனல் எழுதிக்கிட்டு இருக்காரு. அதே டைம்ல அந்த கார்பெட் சரிஞ்சு விழுந்து எலும்பு கூட எல்லாம் வெளியே வந்துருது. யோ பெருசு ஆத்துல குப்பையை தூக்கி போடுறேன்னு நினைச்சா கொலை பண்ணி எவிடன்ஸை மறைச்சிக்கிட்டு இருக்கியா? இவர்
ஒரு ஹிட்மேன். இவர்கிட்ட பணத்தையும் யாரை கொல்லணுமோ அவங்க போட்டோவையும் கொடுத்துட்டாலே போதும். அசால்ட்டா டார்கெட் கதையை முடிச்சுட்டு வந்துருவாரு. இப்போ இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க டார்கெட் ஒரு வயசான பட்டி. என்னடா வயசானவங்களெல்லாம் கொல்லணுமான்னு இவருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் கடமை தான் முக்கியம்னு கன் எடுத்து பாட்டியை ஏம் பண்ண அவங்க பேத்தியோட விளாண்டுகிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் இவர் எமோஷனல் ஆகி மனம் தெரிஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் நேரா ஹெட் குவார்டர்ஸ்க்கு போய் இனிமே நான் இந்த ஹிட்மேன் வேலையிலேருந்து ரிட்டையர் ஆகிக்கிறேன், இதுக்கப்புறம் லியோதாஸ் மாதிரி பேக்கரி தான் வச்சு நடத்த போறேன்னு ஒரு குட்டி பேக்கரி ஆரம்பிச்சு பன்னு பிரெட்னு விற்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பிசினஸ் சூப்பரா தான் போயிட்டு இருக்கு. அப்போ அந்த பாட்டியும் பேத்தியும் இவங்க பேக்கரிக்கு வராங்க. இவங்களை பார்த்ததுமே நம்ம லைஃபே சேஞ்ச் ஆக காரணமே இவங்க தானே எமோஷனல் ஆகி நின்றுகிட்டு இருக்க. ராணுவ பட லேடிஸ் ராணுவ பட அஜாலக்கா உஜால டென்ஷன் நிப்போம். ஊரை தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி. இந்த டிராகன் பயங்கர கோவத்தோட ஊருக்குள்ள வந்துகிட்டு இருக்கு. இதை பார்த்து பயந்த ஊர் மக்கள் எல்லாம் அரண்மனைக்குள்ள போய் சேஃபா உட்காந்துக்கிறாங்க. இதனால இந்த டிராகன் வெறியோட வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கு. மொத்தமா எல்லாருமா அந்த டிராகன் கையால சாகிறதுக்கு ஒரு ஆளை மட்டும் அதுக்கு பலி கொடுத்துடலாம்னு ஒரு பொண்ணை மட்டும் டிராகனுக்கு டின்னர் அனுப்பிடுறானுங்க. டக்குன்னு இந்த பொண்ணுக்கு நம்ம அழகை காட்டியே இந்த டிராகனை நம்ம காதல் வலையில வள வைக்க கூடாதுன்னு ஒரு ஐடியா வர, என்ன இது இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா பறக்கிறது, ஆத்தோரமா செல்ஃபி எடுக்கிறது, ரோலர் கோஸ்டர்ல ரைடு போறது, ஒரே தட்டுல நூடுல்ஸ் சாப்பிடுறதுன்னு செம்ம ஃபன் பண்றாங்க. கடைசியில அந்த டிராகன் டேட்டிங் எல்லாம் முடிஞ்சது இந்த பொண்ணை கொண்டு வந்து மாமியார் வீட்லயே விட்டுருது. خدایا تو گواهی